வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். வாருங்கள். வாக்குண்டா நல்ல மனம் உண்டாம். திருச்சிற்றம்பலம். சரி, ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்படும் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்கள் இன்று வாரம் 532 இணைந்திருக்கின்றோம். இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல நல்ல மனமுண்டாம் மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் நோக்குண்டாம் மேனி உலகால் கொண்டு பா திருமேனி திருமேனி தும்பிக்கை சுட்டிக்கையான் பாதம் தப்பாமல் தப்பாமல் சார்வார் சார்பார் தமக்கு தமக்கு என்று சொல்லி நடாமோனும் இக்காலை முதலாகிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து அன்புகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து பின்னால் ஒரு சிறந்த நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை கொண்டு பேங்க் ஹாலிடே வேற, மாத சிவராத்திரி ஒரு பக்கம், நட்சத்திரம் இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் மத்தியானம் 1 மணியோட முடிஞ்சு, அப்புறம் அஸ்வினி நட்சத்திரம், அப்புறம் நாளைக்கு அமாவாசை. இப்படியாக இந்த மாசத்துல 6ஆம் தேதியோட நிகழ்ச்சிகள் இப்படி இருக்கு. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளும் அனைவருக்கும், கேள்விகள் கேட்கும் அனைவருக்கும் இல்லாமல்ல இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம். யார் முதல் வாரான்னு பார்ப்போம், பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நிறைய லக்ஷ்மி அம்மா விஷயங்கள் உட்கார்ந்து இருக்கின்றார். வாங்க. வணக்கம். பார்ப்போம். நிறைய விஷயங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வாணி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாங்கோ. பெங்களுடைய என்றபடியா முதல்ல வரக்கூடியதாக இருந்திருக்கு எனக்கு. பள்ளிக்கூடம் லீவ் இல்லைக்கு. ஜொப் இல்லை உங்களுக்கு? ஜாப் இருக்கு வாணி, லேட்டா. லேட். அது கிச்சன் ஜாப். வெளியா இல்ல, லேட் ஜாப் பாடசாலை ஜாப் இல்லை தானே? இல்ல லீவ் அண்ட் இல்ல, லீவே இல்லை. சரி, லீவே இல்ல நம்மளுக்கு. அதான் ஏதோ ஓடிக்கொண்டு போவோம். அப்படித்தான் என்ன ஐயா? ஆக்டிவா இருந்தா சரி. அது சரி, அது உண்மை. என்ன இதா ஐயாவிடம் என்ன ஒரு கேள்வி என்ன ஐயா, அந்த இடரினம் தளரினம் தேவாரம் ஐயா, திருஞான சம்பந்தருடைய அது ஒவ்வொரு நாளும் படிக்கலாமா ஐயா? எந்த நேரமும் நினைக்கலாம், படிக்கலாம். எந்நேரம் இறைவனை நினைத்துக் கொண்டிருப்பதே சிறப்பு. மாலையும் காலையும் கருத்துடன் ஆசாரத்துடன் அண்டங்களையும் அந்த படிக்கும் போது இந்த இறைவனுக்கு உடுத்த அருளை எங்களுக்கும் அவர் தருவார். சரி சரி. அது நோய்பணிகள் அதுகள் தீங்கத்தானே ஐயா அந்த இடர் சொன்னாலே கஷ்டங்கள் இல்லாம நிவர்த்தியார் தானேமா. பக்தியால் நான் உன்னை பலகாலம் பக்தியே மா தேரு புகழ் பாடி அகனினார் பெருமான் சொல்வது போல நாம் படிக்கும் பாடல்கள் அனைத்தும் இறைவனிடம் வைக்கும் ஒரு விண்ணப்பம். வேண்டுகோள் என்ன ஐயா? சரி சரி. அதுல 10 திருப்பதியம் இருக்கு ஐயா. என்ன ஐயா அதுல? 10 படிக்கலாம், முடிஞ்சவங்களும் 1 படிச்சாலே படிச்சா. சரி சரி. அதானே, அதைத்தான் நான் கேட்ப வேண்டிய யோசித்தேன் ஐயா. அடுத்தது ஐயா, இன்னும் ஒரு நாள் ஒன்று கேட்டு இருந்தாங்க ஐயா. என்னட்டே ஆவணி மாதத்துல அந்த 25ஆம் தேதி கோகுலாஷ்டமி கார்த்திய விரதம் எல்லாம் வருதாம். அந்த நாள்ல அன்றைக்கு சுபகாரியம் செய்யலாமா ஐயா? கோகுலாஷ்டமி சொல்லும் போது அது அஷ்டமின்னு ஒண்ணு வருது தானேம்மா. அந்த அன்றைக்கு அந்த தேதியில இருக்காம ஐயா. ஆவணி மாசத்துல முகூர்த்தம் இருக்கு. அதுக்கு வேண்டி கோகுலாஷ்டமியில தான் செய்ய விதி இல்லை. சரி சரி. அப்ப அது நல்ல நாள் இல்லையா ஐயா? அன்றைக்கு கிருஷ்ணன் பிறந்த நாள், அவ்வளவுதான் அம்மா. கிருஷ்ணனுக்கு ஐயா கோகுலாஷ்டமி கிருஷ்ணன் நாள். அந்த நாள் பிறந்த நாள், அதாவது கிருஷ்ணனை கொண்டாடலாமே ஒழிய அதுல ஆவணி மாசத்தில் உள்ள சிறந்த நாட்களை தேர்ந்தெடுத்தா சரி. ஏன்னு கேட்டா அந்த சுபகாரியம் செய்யறவங்களுக்கு அந்த நட்சத்திர பலன் சரியா வருதான்னு பார்க்கணும். ஓமையா, அது சொல்ற நீங்களோ ஐயா. அநேகமாக முகூர்த்தங்கள் நல்லூர் திருவிழா முடியத்தானே அநேகமா வர்றது என்ன ஐயா? இல்ல, நல்லூர் திருவிழாவுக்கும் முகூர்த்தத்துக்கும் பஞ்சாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லையம்மா. நல்லூர் அவங்க வருஷாவசம் ஒரு தினத்தை எடுத்து அவங்க செய்வாங்க, அது சம்பந்தம் இல்லை. அங்கடையாக்கள் ஐயா கூட நல்லூர் திருவிழா முடிஞ்சுதான் அந்த பூங்காவனம் அந்த கடைசி 2-3 நாளைக்குள்ள வர்றது. அந்த அப்ப அது உங்களோட பழக்கத்தமா இருக்கலாமே ஒழிய அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி சந்தமாக இல்லையா? அப்ப அதுக்கு இடையிலும் அதை செய்யலாம். சரி சரி. அப்ப கோகுலாஷ்டமி அவ்வளவு நல்லது இல்லையன்றீங்களா ஐயா? என்ன ஐயா அஷ்டமி என்றபடி? கோகுலாஷ்டமி அம்மா கிருஷ்ண ஜெயந்தி அவரை கும்பிடுறதுக்கு. சரி சரி.
அது ஆவணி ஞாயிறு அன்றைக்கு அப்படி வருமன் நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஆவணி என்ற பட்டியால நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. என்னிடம் வேற கேள்விகள் இல்லை. கேள்விகள் இருந்தால் திரும்ப வருகிறேன். நன்றி நன்றி, நன்றி வாணி. நன்றி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், தொழுதுண்டு தொழுதுண்டு பின் செல்பவர். அப்ப உழைப்பின் மகத்துவம், ஊக்குவிக்கும் சிறப்பு. அதாவது இன்னைக்கு பணக்காரனா இருக்கிறவங்க கூட ஒரு நாளை தொழிலாளியா இருந்தவன் தான். ஆமா, தொழிலாளி 4 ரூபா எதுவுமே இல்லை ஐயா. முதலாளி ஆகுறார். ம், முதலாளியும் தொழிலாளியும் இருக்குதான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்றேன். இன்னைக்கு தொழிலாளி, நாளைக்கு முதலாளி. ம், ம். 1 2000 2 3000 4 5000 லட்சக்கணக்கில் சேரும் போது அவனும் கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி தொழிற்சாலைகளை எல்லாம் அமைத்து அவனும் பெரியவனாக முன்னாடி வந்து அவர் முதலாளியா இருக்கிறார். இறைவனோட அருள். டேவிட் ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னார் காலையில. டேவிட் அண்ணா நிறைய விஷயம் சொன்னால், டேவிட் அண்ணா வந்து உட்கார்ந்தார். அசையும் படத்தில் பிறகு காணும் டேவிட் அண்ணாவை. ஐயாவை பார்ப்பதற்கு வந்திருந்தார். நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட காலையில 8:30 8:10 போட்டா எல்லா நிகழ்ச்சியும் எல்லாரும் பேசுறது, ஜெயா நடேசனுடைய பாட்டு, குயில் இசை எல்லாம் கேட்கிறது. அம்மா தனியா ஒரு நாளும் தோப்பாகாது, தனிச்சது ஒரு நாளும் தோப்பாகாது. எல்லாம் சேரணும். ஒரு வேப்ப மரம் இருக்கணும், முருங்கை மரம் இருக்கணும், மல்லிகைப்பூ மரம் இருக்கணும், செவ்வந்தி மரம் இருக்கணும். அதுதான் பூங்காவனம் சொல்றது. இப்ப எங்க லண்டன் தமிழ் வானொலி வந்து ஒரு பெரிய பூங்காவனம். ஏன்னா ஆரம்பத்துல பாருங்க, தொடர்ந்து இன்னும் நிகழ்ச்சி நடக்கிறது தானே. ஆமாம் ஆமாம். இப்போ 12 மணியோட முடிஞ்சு 4:15 ஆரம்பித்து இரவு 9 மணி காலாவஸ்தையும் குளிர் எல்லாம் நல்லா குறைஞ்சி மாலையில மட்டும்தான் குளிர பார்க்கறது. நல்ல வெயில் மத்தியானங்கள்ல. எங்க ஐயா நேற்று தான் மத்தியானம் வெயில், இப்போ தான் இருட்டி இருக்குது. குளிர் மே மாதம் முப்படி வரப்பட்டு தெரியாது யாருக்கு. வெதர் அப்படிதான். நாங்கள் எதிர்நீச்சல் போட்டு போக வேண்டியது. எதுவுமே போட முடியாத நிலையும் இருக்கின்றது பயிர்கள் இந்த வெதரை நம்பி. இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்தோமானாங்கள், இன்னைக்கு திங்கட்கிழமை சித்திரை மாசம் 24ஆம் தேதி. இப்ப சித்திரையே முடிஞ்ச அடுத்த வைகாசி வருகிறது. 2-3 நாள்ல நாள்கடை வியாபாரங்கள் ஆரம்பிக்கும். அக்ஷய திருதி, அக்ஷய திருதியைன்னு வருது. இப்ப இந்த அக்ஷய திருதியைக்கு காலையில் எழும்பி சாமியை கும்பிட்டு தரித்திரம் இல்லாம இருக்கிறதுக்கு கும்பிடுவதுதான் அந்த அக்ஷய திருதி. வீட்டுல உள்ள நகையெல்லாம் எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் வாங்கி வச்சு கும்பிட்டு, அந்த அக்ஷய திருதினா பாத்திரம் குறையாமல் இருப்பது. அதுக்கு ஏன் ஐயா நகைய வைக்க வேண்டும்? அரிசி தானே முழுமை ஒரு வீட்டுக்கு. காலாவஸ்தை மாறிக்கொண்டு வருவதனாலே அதையும் எடுத்துக்கொள்றாங்க. உப்பு அரிசி 2 தான் முக்கியமான ஒரு வீட்டுக்கு. உப்பு அரிசியும் தானே. அப்ப இந்த மாதிரி அக்ஷய திருதியிலே நாங்கள் கும்பிடும் பொழுது எங்கள் வீடுகள்ல இந்த தரித்திரம் என்பது இல்லாது நிறைய விளைச்சல்களை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் என்பதனால இந்த அக்ஷய திருதியை, அதாவது இந்த அக்ஷய திருதியை செய்தது கூட மகாபாரதத்துல வந்து நிறைய கதைகள் இருக்கு. அக்ஷய திருதியை அதுவும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருள், அவருடைய முக்கியமான ஒரு நண்பர், அவர் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இருந்த விரதம். அதிலும் பண்டாட்டிக்காரி அவில் சக்கரை 2ஐயும் பிசைஞ்சு கொடுத்து தன்னை வேட்டியில கட்டி அனுப்பி விடுறார். அவர் நண்பனாகிய கிருஷ்ண பரமத்தை பார்க்க போறார். அப்ப அவர் மன்னி என்ன கொடுத்து விட்டார். மன்னின்னா என்ன கொடுத்து விட்டா அப்பதான் அவருக்கு நினைவு வருது. அவர் என்ன செய்யறார், அந்த இதை எடுத்து கொடுக்கிறார். எதை? அவில எடுத்து கொடுத்தாங்க. அந்த அவில ஒரு வாய் போட்டோன்னு
அவருடைய துன்பத்திலேயே விடுபடக்கூடிய நல்ல வீடு, நல்ல சாரி, இப்படி அனுகிரகம் எல்லாம் கிடைச்சது. ஆனா இவருக்கு ஒன்றுமே அங்க கொடுக்கல. ஒரு வீட்டுக்கு போறார், வீடு வாசல்ல பார்த்தா பட்டாணிக்கார வசதியா நெக்லஸ் எல்லாம் போட்டிருக்கலாம். எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. நீ யாருமானட்ட நான் தான் வாத்துக்காரின்னு சொல்றாரு. உடனே அவருக்கும் கழுத்து நிறைய ருத்ராட்சங்களும் தங்க மாலைகளும் இந்த தருத்திரங்கள் எல்லாம் நீங்கினதாக கதைகள் இருக்கு. அதாவது கொடுக்கக்கூடியது விளைய வேணும். நெல் போட்டா விளையுது. ஒரு மணிக்கு 60 மணி 70 மணி கிடைக்கும். அது போல அட்சய திருதியை கொண்டாடுங்க. பாவனா சர்மாயாவாய் வரவேற்று. வாங்க. வணக்கம். இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும். ஐயாவுக்கும் வாணிமன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என் வணக்கம். இப்போ சென்ற வாரம் எனக்கு இந்த டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் இருந்தது 9:15. அதால் எனக்கு வர முடியாமல் போயிடுது, நினைக்க வேண்டும். என்னோட உண்ட கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயா ஏதாவது சொன்னால் நான் கேட்டுக்கொண்டு போகலாம்னு வந்திருக்கேன். ஐயா நேற்று கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தீங்களோ? இல்லை ஐயா, சனி ஞாயிறு எனக்கு எங்கேயும் வெளியில போறதுக்கு பெருசாக பெரிய கல்யாண வீடு. நம்மளோட மாடர்ன் அவர் ரவி குட்கலையாட மகளிர் கல்யாணம். நிறைய பேர் ஆளுக்கு வந்திருந்தாங்க. பெரிய பெரிய சிவாச்சாரியர்கள், நிறைய பழைய நண்பர்களை எல்லாம் பார்த்து சந்திக்கக்கூடியதாக இருக்கும். தெரியுமா, எனக்கு சனி ஞாயிறு எனக்கு பெருசா லீவ் எடுக்கிறது சரியான கஷ்டம் எனக்கு. அதனால சனி ஞாயிறு நான் பெருசா அங்கேயும் போறதில்லை. நிறைய ஒரு 5-6 மாதத்துக்கு முதலே புக் பண்ற மாதிரி இருந்தா தான் போகக்கூடியதா இருக்கும். வியாழ மாற்றம் நல்லா இருக்கு ஐயா. அது அது வாழ்க்கையில பட் வேலைண்டு வரைக்கும் லீவு உயர்வு தானே. வியாழன் மாறிட்டு மாட்டாங்க. குரு பார்த்தால் பொடி புண்ணியம் சொல்லும்போது 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 2 தொழில் வந்தா 20 ரூபா கிடைக்கும். நாங்கள் முயற்சி உடையோர் நிகழ்ச்சி அறியா. அதாவது குரு பார்க்கிறார், சந்திரன் பார்க்கிறார் எல்லாம் சொன்னாலும் நாங்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். நல்லா கஷ்டப்படுவோம், அப்பதான் நன்மை ஏற்படும். ஏன்னா சும்மா இருந்த இடத்துல வருமா எல்லாம் தேடி வராது. அதனாலதான் இந்த மாசத்துக்கு உழைக்கும் தொழிலாளிகள் தினம்னு போட்டிருக்காங்க இல்லையா? எந்தெந்த ராசி எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு வியாழ மாற்றம் நல்லா இருக்கு ஐயா? வியாழ மாற்றம் கன்னி ராசிக்கு சிறப்பு, விருச்சிக ராசிக்கு சிறப்பு, மகர ராசிக்கு சிறப்பு. 2வது என்னன்னு கேட்டா, இப்ப 3 வருஷ காலமா வியாழ பகவான் இயங்கல. மீன ராசியில இருந்து மேஷ ராசிக்கு வரும் காலம் வரைக்கும் வியாழன் தனியா இயங்கல. சனியோட இருப்பார், ராகுவோட. இப்ப தனியா நிற்கிறார். ரிஷபராசியில சுக்கிரண்ட மனையில கார்த்திகை நட்சத்திரத்துல சிறப்பாக வந்திருக்காரு. அப்ப துன்பத்திலே இருந்து விடுபடக்கூடிய எல்லாருக்கும் நன்மை செய்வார். அதாவது ராஜாவுடைய கடமை என்னது? மக்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது. அப்படிப்பட்ட இந்த வியாழ மாற்றம் மக்களுக்கு எல்லா விதத்திலையும், பிள்ளைகளுக்கு படிச்சில முன்னேற்றம், தொழில் செய்பவருக்கு எல்லாருக்கும் வரம் உயரம் இன்னும் உயரும் சொல்லி சொன்னா இல்லையா ஔவையார்? இப்போ இதுல தண்ணியை நிறைச்சு விட்டாச்சானால் நெல் நல்லா விளையும், ஊரும் நல்லா வரும், ராஜாவும் நல்லா இருப்பார். எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ராசிகள் இந்த ரிஷப ராசிக்கு 12 வருஷத்துக்கு பிறகு வாரார். இல்ல இப்ப இந்த வேலை மாற்றம் பண்றது இனி எப்ப வரும்? அடுத்த வருஷம் மிதுன ராசிக்கு போவார். ஒவ்வொரு வருஷமும் எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது 12 ராசி. அவர் சிம்ம ராசிக்கு வரும்போது மாமாங்கம். இந்த கும்பமேளா எல்லாம் நடக்கும் தானே, அந்த இமாலயத்துல இருக்கிற ரிஷிமார் எல்லாம் வந்து காசி ராமேஸ்வரம் முதலாகிய கங்கையில எல்லாம் ஸ்நானம் பண்ணி வந்து போற மாசம்தான் மாமாங்கம், மாசி மகம். இப்ப எல்லா கோயிலையும் தீர்த்த திருவிழா செய்வார்கள். மாசி மகம் தீர்த்த திருவிழா. அதே மாதிரி கும்பகோணத்தில கும்பேஸ்வரருக்கு தேர் திருவிழா நடந்து ரொம்ப சிறப்பாக லட்சக்கணக்கான ஜனங்கள் போய் அங்கே கும்ப
கும்பமேளாவுக்கு தேவையான அந்த குளத்துக்குள்ளேயே 12 ராசிகளுக்குள்ள குளங்கள் இருக்கு, நட்சத்திரங்களுக்கு அக்னி நட்சத்திரம், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், இப்படியாக தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. அந்த தொட்டிக்குள்ள தண்ணி நிறைஞ்ச உடனே எல்லா தெய்வதையுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனாலதான் மாசி மகத்தை விடாது கொண்டாடி வருகிறார்கள். மாசி மகத்துக்கு தீர்த்த திருவிழான்னு செய்வது வழக்கம். எனக்கு இப்போ நீங்கள் அந்த மாமாங்கம் என்று சொன்னதை விட ஞாபகம் வருது, இந்த அமிர்தகளி ஆலயத்தில் கூட அது ஒரு வரலாறு இருக்கிறது. நம்ம ஏதோ கொஞ்சம் உக்கிரமாக இருந்த விநாயகர் பின்பு ஏதோ ஒரு ஒரு கதை ஒன்று இருக்கிறது, ஞாபகம் இருக்காது என்னன்றது, இந்த மாமாங்க பிள்ளையாருடைய கதை. அதாவது பிள்ளையாருடைய கதையை எடுத்து பார்த்தோம்னா பிள்ளையாரோட கதை சொல்ல, இந்த மாமாங்க பிள்ளையார் ஆரம்ப காலங்களில் ஏதோ பெரிய ஒரு உக்கிரமாக இருந்ததாகவும் பின்பு ஏதோ தனிப்பதற்காக இதை செய்து அதன் பின்பு இப்பொழுது ஒரு கதை ஒன்று இருக்கிறது. தெரிந்திருக்கு மாதிரியோ கேள்விப்பட்டா அந்த கதை ஞாபகம் இல்லை. எந்த தேவதையா இருந்தாலும் அந்த தேவதையுடைய கோபதாபங்களினாலே உக்கிரமடையும். அதுக்கு ஜப தப அபிஷேகாதிகாரிகள். இப்போ கும்பாபிஷேகத்துக்கு கூட பாருங்க, கிரகங்கள் எல்லாம் முகூர்த்தங்கள் நல்லா அமைய வேண்டித்தானே. கங்கை யமுனே ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங்க. இந்த கங்கா தேவியெல்லாம் பூஜை பண்ணி சுவாமி அபிஷேகம் பண்ணி இந்த மக்களுடைய கையால எண்ணெய் காப்பு போட்டு, என்னுடைய கை சிறப்பா இல்லாவிட்டாலும் உங்களோட கை சிறப்பாலே அந்த பிள்ளையாருக்கு மூர்த்திக்கு பலம் வரும். இப்போ ஒவ்வொரு ஆலயங்களுக்கு இப்போ இருக்கிற இப்போ அது எனக்கு நான் இந்த மாமாங்கம் பிள்ளையார்களுக்கு நான் போயிருக்கும் பொழுது அங்கே ஒருவர் சொன்னதான் எனக்கு மறந்துட்டேன் என்னன்றது. இந்த மாவட்டபுரத்துக்கு அந்த குதிரை முகம் மாவட்டபுரத்துல மாமாங்க பிள்ளையார், 2வது மட்டக்களப்புல ஒரு பிள்ளையார் இருக்கிறார். மட்டக்களப்புல என்ன விசேஷம்னா அந்த பாடும் மீன் இரவுல இந்த வாய சொல்வது வீணை இசை, இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் சொல்ற மாதிரி அந்த வாயில வார அந்த சத்தம் வீணை வாசிக்கிற மாதிரி இசையை மீட்டி கொடுக்கும். அதனால்தான் மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் அமாவாசையோ பௌர்ணமி அன்னைக்கு இரவுலவே ஆளுக்கு நிப்பாங்க. இந்த மீன்கள் எல்லாம் மேல மீன் பாடும் தென்னாடு, அதான் பாடும் மீன் சொல்றது. மீன் இல்ல அது கேரளா எல்லாம் போனீங்கன்னாக்கா கேரளாவுள்ள கோவில்கள் எல்லாம் குளத்திலையும் நிறைய மீன் இருக்கும். ஆனால் சப்தம் வராது. இங்க மட்டும்தான் அதோடைய வாயிலிருந்து அந்த தண்ணியும் இந்த சப்தமும் எல்லாம் வெளியில வரும்போது டிங் டிங் இந்த வீணைய வாசிக்கிற மாதிரி இன்னிசை வீணையர். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நாம் பேசுவோம். வேறு யாராவது கேள்வி கேட்டால் நான் கேட்டு போறேன். அப்ப யாரும் வராங்களான்பா? ராதிகா இருக்கிறார், கேட்டுக்கணும். சமைச்சு கொண்டு இருக்கிறார் ராதிகா, ஐங்கரன் அம்மா. சமைச்சு கொண்டு கிச்சன் எல்லாம் காட்டி கொண்டு இருப்பா. இப்ப கிச்சனை காணேன், காருக்குள்ள இருக்கிறாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வளர்ந்து பெரிய ஆளா மீசையில முடிச்சிட்டு போயிருக்கு. 16 வயசு வாலிபன் இந்த மாதிரி மீசையே வந்துட்டு இருக்கு. ஐயா கூட மீசை முடைக்கல, தம்பிக்கு மீசை முடைச்சிட்டு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் சுகமா இருக்கும். எங்க போறீங்க? டியூஷனா? ஐயாவுக்கு ஆதவன தெரியுமோ? ஐயா ஆதவன சின்ன வயசுல இந்த ப்ரோக்ராம்ல நம்மளோட ஐயாவோட சேர்த்து பார்த்ததுதான். பயங்கர மேத்ஸ்ல பயங்கர கட்டிக்காரர். நீங்க மேத்ஸ்ல வாழ்த்துக்கள் ஐயா. நாங்களாம் கிட்ட நிக்க முடியாது அவர்கிட்ட. அவர்கிட்ட மேத்ஸ் கிட்ட நிக்க முடியாது, அவ்வளவு கட்டிக்காரனார். நன்றி மாமா. ஐயாக்கு சொல்லுங்க, ஓ லெவல் வருது, நான் நல்லா செய்வேன் ஒண்ணு கேளுங்க. ஐயா ஓ லெவல் வருது, நான் நல்லா செய்வேன். செய்யறதுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க ஐயா, பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவருக்கு நல்லா வித்யாலாபம் வர்ஷாலாபம் வர வேணும் சொல்லி அவளை இறைவனை பிரார்த்தனை பண்ணி நல்ல வாழ்த்துக்களை செய்து
பிற நாடுகளுக்கு எல்லாம் போய் நல்ல பட்டங்கள் வாங்கணும். இப்போ இங்கே போயிடும், இப்போ ஜெர்மனுக்கு போய் நான் நினைக்கிறேன், ஃபெரியால போய்கிட்டு இருக்குன்னு இல்லை இல்லை காரில் டியூஷன் உங்களோட கேன்சல் பக்கம். சந்தோஷம், ஆதவனையும் பார்த்தது சந்தோஷம். அவர் பேரு ஐங்கரன் தானே? என்ன அப்பாவின் பேர் ஐங்கரன், இவர் ஆதவன், அம்மா ராதிகா. ஆதவன் சொன்னாலே சூரியன் தானேமா. ஐங்கரன் பிள்ளையாரப்பன். இந்த காலத்துல எல்லாம் சம்பாதிக்கலாம், அந்த பிள்ளைகளை நல்ல வழியாக நற்படுத்துவது ரொம்ப சிரமம். அதுலேயும் இப்ப நம்ம லண்டன் தமிழ் வானொலி தொடர்புல உள்ள எல்லா குழந்தைகளும் சிறப்பாக இருக்குது. நானும் நிகழ்ச்சிகள் நிறைய பார்க்கிறேன், நல்லா இருக்கு குழந்தை. நன்றி ஐயா. மிக்க மிக்க நன்றி. இதுவாக காணல, அந்த ஜியானுடைய அந்த படத்தை மட்டும் போட்டு செஞ்சு கொண்டிருக்கிற ஆளை காணல. நன்றி, மிக்க நன்றி. ஐயா அவர்களுக்கு ஒரு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நேரத்திலே வாணி அக்கா, வாணி தங்கை வணக்கம். எத்தனை பேருக்கு அக்காவா இருக்கான்றது அன்பிலே வார்த்தைக்கு அளவில்லை. அது தங்கியா இருக்கும், சகோதரியா இருக்கும். அது என்னுடைய அது அந்த நேரத்துல வாரதுதான் வார்த்தை. ஓகே, ஐயா அவர்களுக்கு எனது காலை வணக்கம். இப்போது பேசிக் கொண்டிருந்தீர்கள். இன்றைய காலையிலே எனக்கு ஒரு சின்ன இந்த பராமரிப்பு சரியான முறையில அது இயங்கிருக்கின்றது. ஆகவே என்னுடைய முகத்தை காட்ட முடியாமல் போயிருக்கின்றது. இன்னொரு தடவை நான் அதை முயற்சி செய்து கொண்டு அநேகமாக நாளைய தினம் சரி செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே ஐயா அவர்களுக்கும் இதில் சகோதரன் சர்மா அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆதவனுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆன்மீக பால நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற ஒருவரையும் காணவில்லை. ஏனென்றால் விடுமுறையில் சென்று விட்டார்களோ, இன்றைக்கு பேங்க் ஹாலிடேயாக இருக்கின்றதால விடுமுறையில் சென்று விட்டார்களோ தெரியவில்லை. ஓகே, அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். இன்றைய நாள் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறதாலே ஐயாவின் நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் முழுவதுமாக. நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி. இன்று நினைக்கிறேன் இந்த ஐரோப்பிய பிரதேசங்கள்ல ஈஸ்டர் ஹாலிடே நினைக்கிறேன். இல்ல, இங்க பிரான்ஸ்ல ஹாலிடே எனக்கு நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு நேற்று ருமேனியா போன சொன்னால் தங்களுடைய நாட்டுல இன்றைக்கு தான் ஈஸ்டர் சொல்லிட்டு லீவ் எடுத்து போயிட்டேன். மேதினம் வந்தது தானே, மேதினத்துக்கு பிறகு அந்த மேதினத்தோட சேர்த்து அது புதன்கிழமை வந்ததால வியாழன் வெள்ளி சனி அப்படியே வென்றது. மற்றது ஈஸ்டர் ஹாலிடே அது முடிஞ்சது. இப்ப ஈஸ்டர் இங்க யூகேல நேற்று போனவர் தான் சொல்லிட்டு போனோம், தங்களுக்கு அங்க இப்பதானே ஈஸ்டர்னு சொன்னார். எந்த ஹாலிடே கிடைச்சாலும் ஐயா கணக்கு காலத்தை போக்க நல்ல வழியில செலவழிக்கும். இப்படி இருக்கும். அதாவது இன்னொன்று இருக்கு இங்க என்னன்னு பிரான்ஸ்ல வக்கன்ஸ் டு பார்க்கண்டு இருக்கு. அதான் அதோட சேர்த்து ஒரு அந்த ஈஸ்டர் முடிஞ்சாலும் அதோட சேர்த்து வர அந்த வக்கன்ஸ், அந்த வெக்கேஷன், அதை சொல்லி இருக்கலாம் சில நேரம். சரி, பரவாயில்ல, தெரியாத விஷயத்துக்கு நான் நிறைய பேசணும். ஆமா ஆமா, தொடர்ச்சி ஆன்மீக பாலத்துக்கு அப்போ ஐயாவுடைய இது நான் இன்றைக்கு லீவுண்டா பள்ளிக்கூடம் இல்லை. அப்போ நாங்கள் லேட்டாக அனுப்பி இன்றைக்கு ஆன்மீக பாலத்துக்காகவே வெளியாக இருந்து இன்றைக்கு நினைந்து கொண்டேன். போன தூரம் வேற விட இந்த முறை கட்டாயம் நேர வசதிகள். ஆமா ஆமா, மற்ற நாடுகள்ல நான் நினைக்கல லீவ் அண்டு இங்க தான் லீவு. இங்கே பெங்களூர் அங்க மேடே அன்றைக்கு அநேகமான நாடுகள்ல லீவு கொடுக்குறது. இங்கே திங்கக்கிழமை எல்லாம் தாரது பெங்களூர் என்றாலே. மிக நன்றி. இணைந்து கொண்டமைக்கு எல்லோருக்கும் ஐயாவுக்கு பிரெஞ்சில சொல்லுவார்கள். அதாவது திங்கட்கிழமை தொடங்கினால் வெள்ளிக்கிழமை சொல்லுவார்கள் திரும்பவும் வீக்கெண்ட் என்று சொல்லுவார்கள். ஆனால் திங்கட்கிழமை வந்தால் சொல்லுவார்கள் பொன்சுமென் என்று சொல்லுவார்கள். அதாவது திங்கள்ல இருந்து நீ வெள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாட்களாக இருக்க வேணும். அந்த வாழ்த்துக்களை சொல்லி பொன்சுமென் என்று சொல்லுவார்கள். பொன்சுமென், திங்கட்கிழமை வந்தா பொன்சுமென் என்ற இந்த இனி வார நாட்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படி சிறப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி, பிறகு வெள்ளிக்கிழமை இரவு பின்னரம் போல சொல்லுவார்கள் ட்ரபம் வீக்கெண்ட். ஆகவே சனி ஞாயிற்றுக்கிழமை வடிவாக அனுபவித்து திரும்ப பொன்சுமெனுக்கு வாங்க அப்படி என்று சொல்லி அந்த ஒரு வாழ்த்துக்களோடு அனுப்பி விடுவார்கள்.
ஓகே, தொடர்போம். ஐயாவின் இதை அறிமுக வளத்தை கேட்போம். கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இப்படியான சில விஷயங்கள் வாழ்க்கைக்கு இப்போ தமிழ்நாட்டில் போனீங்க சொன்னா ஒரு கடையில் ஒரு சாமான் கேட்டால் இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் இப்போ தேங்காய் இல்லையோண்டு அப்படி இல்லையோண்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். இருக்குதான்னு கேட்க இருக்கா இருக்கான்னு தான் கேட்கணும். என்ன சாமான காணல எங்கே இது எங்கே போயிட்டு அப்படி அந்த அதாவது நல்ல விஷயமாக கேள்விகளும் நல்லதாக அமைய வேண்டும். அங்கே அதுக்குள்ள இல்லை கூடாது என்பதை போன்ற சொற்கள் வரக்கூடாது என்று இப்போ கலக்கார கோபமாக கூட பேசிடுவார் சில இடங்கள்ல. என்ன இல்லையாண்டு கேட்குறேன் இருக்காண்டு கேட்க தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்பார் தமிழ்நாட்டில். ஆனால் இலங்கையில் அப்படி அந்த பழக்கம் இல்லை. இலங்கையில் அந்த அப்படியான கூடுதலாக பேசுகிற பழக்கம் இல்லை. இல்லையாண்டு கேட்குற பழக்கம் இலங்கையில் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவோடு கேட்கவே மாட்டார். நினைக்கிறேன் இருக்கானாங்க எனக்கு இப்போ போய் கடையில் கூட இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு பொருள் கேட்டால் கடைக்காரன் இல்லையாண்டா இல்லையான்னு சொல்ல மாட்டார். அதுக்கு மேலே ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லுவாருன்னா அந்த பொருள் இல்லையான்னு சொல்ல மாட்டார். உதாரணமாக போய் நீங்கள் சன்லைட் சோப் இருக்கோண்டா இல்லை லைவ் பாய் அவர் சன்லைட் சோப் இல்லைன்னு சொல்லுவார். லைவ் பாய் சோப் வாங்குவேன்னா கேட்பார். அப்படித்தான் இந்த வியாபாரம் என்றது வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது என்பதில் ஒரு இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு போயிருமே என்பதை போல். அதே போல் காசு யாருக்கா கொடுப்பதா இருந்தால் வீட்டுக்கு மொழியை வச்சு கொடுக்கக்கூடாது, உள்ளுக்கு வர சொல்லி கொடுக்க வேண்டும், பாசனை வச்சு கொடுக்கக்கூடாது. அப்படி சில விஷயங்கள் எல்லாம் இது சரி பிள்ளை என்பதை விட ஒரு திருப்தி மனதுக்கு. இது சரியா பிள்ளையா என்பதை அந்த விவாதம் எங்களுக்கு தெரியல. எனக்கு என்னன்றது எங்களுக்குள்ள ஒரு திருப்தி. நாங்கள் அதை அப்படி செய்ய இல்லை என்பதை போல் வீட்டு கூட்டி வெளியில் தள்ளுறது அப்படி இல்லாமல் அள்ளி கொண்டே போடுறது என்பதை போல் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ஐயா சொன்ன பிரான்ஸில் சில விஷயங்கள் பேசுவார் என்பதை போல் எல்லா நாட்டிலும் ஒன்று இருக்கிறது. நாங்கள் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதுதான். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வீசுறோம் நாம் வந்திருக்கேன். அவருக்கும் வணக்கத்தை கூறி அதாவது எங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய அனுபவத்தை ஒரு அழகு தரும் பாடமாக எங்களுக்கு தந்துட்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது இன்னென்ன மாதிரித்தான் இதென்ன வேணும். எங்களோட பாட்டி சொல்லுவார், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நற்பெண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை என்று சொல்லி அப்படி சொல்லுவா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நற்பெண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை. இப்படியான பல மொழிகள், பல பாசைகள், பல அதாவது சிந்தித்து செயல்படுற அளவுக்கு அந்த சிந்தனை தரும் அந்த வார்த்தைகள் அந்த காலத்துல தங்களுடைய அனுபவ ரீதியாக எங்களுக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே அதை விளங்கிக் கொள்ளுவதில் எங்களுக்கு கஷ்டம் இருக்குமே தவிர, ஆனால் அவர்கள் சொன்ன அத்தனையும் அமிர்தமான வார்த்தைகள். நாங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கு தேவையான எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுக்கு தந்து சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எத்தனையோ பழக்க வழக்கங்கள், ஒரு சுமை சுமந்து வரும்போது அதை சுமந்து இறக்கி வைத்து விட்டு ஒரு மாட்டு வண்டியில் வருபவர்கள் மாட்டுக்கு தண்ணியை காட்டி இந்த தண்ணி தொட்டிகள் அப்படி அவ்வளவு மடங்கள் அதுகள் எல்லாத்தையும் செய்திருக்கிறார்கள். அதே உண்மையிலேயே ஒரு அறிவுபூர்வமான இது. ஆகவே இதை விளங்கிக் கொள்ற தன்மை இந்த காலத்து பிள்ளைகள், அதாவது நான் காலையில சொல்வது போல அந்த டிஜிட்டல் வேர்ல்டுல இதை உணர்ந்து கொள்ளுற தன்மை குறைவா இருக்கின்றதே தவிர, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுவார்கள், அந்த விளக்க குறைவே தவிர அந்த இது இல்லை. ஆகவே ஒவ்வொரு விடயமும் அவர்கள் எங்களுக்கு உறுதியுமாக அறிவுரை தான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு ஐயா அவர்களுடைய பணிகள் தொடர, ஐயா அவர்களுடைய ஆன்மீக காலம் அதுதான் நான் சொல்லுவேன். என்னுடைய அப்பாவையும் ஐயாவையும் நான் சம்பந்தப்படுத்தி சொல்லுவேன். அதாவது ஒரு சித்த வைத்தியருக்கும் ஆயுர்வேத வைத்தியருக்கும் ஒரு ஐயா குருக்கள் அவர்களுக்கும் அந்த நெருங்கின தொடர்பு. இவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாமல் இருக்காது, அவருக்கு தெரிந்தது இவருக்கு தெரியாமல் இருக்காது. அப்படியான ஒரு நெருக்கமான தொடர்பு. அதனால் தான் நான் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்வது. ஐயாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் அமிர்த வாக்காக நான் ஏற்றுக்கொள்வது. சில நேரத்தில் எனக்கு கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகலாம், ஆனால் கூடுதலாக நான் விரும்பி கேட்பது ஐயாவுடைய அந்த அமிர்தமான வார்த்தைகளை. தொடர்ச்சியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்றி வணக்கம் கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். தொடருங்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த வாரம் இணைந்து கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி தர்மா. நம்ம மன்னிப்போட இடையெல்லாம் குறுக்குறதுக்கு ஈஸ்வரன் கதைக்க போறீங்களே, ஒரு பிரசங்கமா இருக்கு, நீங்க டக்குனு சொல்லிருங்க. ஈஸ்வரன் ஆதவனுக்கு வார வெள்ளி ஓலவேல் துவங்குது. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னவா, வெள்ளி எக்ஸாமுக்கு போக்கணும்னா காலமா கோயில்ல போய் கும்பிட்டுட்டு அவரை அனுப்பும்போது எனக்கு அதை விட இன்றைக்கு நான் எதிர்பார்த்து எண்ணியே இல்லை. ஆதவன் உங்களோட கதைப்பார் என்றும் எதிர்பார்க்க இல்லை.
நான் காரோட துவங்கிட்டேன். அப்ப இணையலாம் கதைக்கலாம போயிட்டு ஆதவனுக்கு உங்கள்கிட்ட இருந்து கிடைச்ச ஆசீர்வாதமே காணும். ஓ லெவல் எக்ஸாமுக்கு ஐயாட்ட இருக்கும். அதுதான் ஐயாட்ட அதுவன் நேர்ல ஒரு நாளும் சந்திக்கவே இல்லை. இதுதான் அந்த சொல்லுறது, கடவுள் அமைச்சு தர்றேன் சொல்லி உண்மையில இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது. நன்றி ஐயா, அதுவனுக்கு வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வாணி அக்கா, நன்றி சர்மானா, ஈஸ்வரண்ணா நன்றி, மன்னிப்போட நன்றி அம்மா, நன்றி 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 வணக்கம். நன்றி நன்றி சர்மண்ணா. ஈஸ்வரண்ணா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். என்னட்ட பெருமை கேள்விகள் இல்லை. ஆனால் சர்மா ஐயா கேட்ட கேள்விக்கு ஐயா விளக்கம் தந்தாரா என்பது எனக்கு விளங்க இல்லை. மாமாங்க கோயில்களின் சிறப்பு என்ன? ஏதோ ஆகம வழியில அந்த ஆலயத்துக்குரிய சிறப்பு என்னன்றுதான் சர்மா ஐயா கேட்டார். சிறப்பு என்பதை விட பிள்ளையார் அந்த ஏதோ ஒரு கதை இருக்குத்தானே, அதாவது அந்த மூல தெய்வத்திர சரித்திரம் எப்படி அங்க வந்த அதுல சிறப்பு என்ன என்றத கேட்டார். நானும் அறிந்து கொள்ளணும் என்ற ஆவலோட கேட்டேன். பதில் வந்தது என்பது எனக்கு தெரியல. ஐயா அங்கால பாவிக்குள்ள போயிட்டார், பாவியில உள்ள மீனுக்கு போயிட்டார். நான் ஒவ்வொன்றாக கதைக்கக்குள்ள அதை தொடர்வார். அந்த கேட்ட கேள்விக்குரிய பதில ஐயா அவர்கள் தருவது கொஞ்சம் அப்படித்தான். ஒரு சொல் வந்தால் அந்த சொல்லில் போயிடுவார். அந்த கோயில் தோன்றிய ஒவ்வொரு கோயிலுக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. ஏன் அந்த இடத்தில் அந்த தெய்வம் வைத்து அந்த ஆலயம் உருவாகின என்பதற்கு ஒரு கோயிலுக்கும் ஒரு சரித்திரம் உண்டு. இந்த வழியில் தான் சர்மா ஐயா இந்த மாமாங்க கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அந்த சரித்திரத்தையும் அந்த ஆதி சரித்திரத்தை கேட்டார். அதுக்குரிய விளக்கம் வரவில்லை என்றதுதான் அந்த கோயில். மாமாங்க கோயில் மட்டக்களப்பில் மாமாங்கம் என்ற அமிர்தகிரி என்ற ஒரு ஊர்ல தான் இருக்கிற 3 miles 2.5 miles தூரத்துல இருக்குது. எனக்கும் தெரியாது அதுல விளக்கங்களும் சரித்திரமும். இன்றைக்கு தானும் சர்மா ஐயா கேட்டதுல நானும் சொல்லலாம் என்று ஆவல்ல வந்தேன். அதுக்குரிய விளக்கம் வந்ததா என்பது எனக்கு அது விளக்கம் புரிபடவில்லை. ஐயா கூறினாரா என்றதும் ஒரு கேள்வி. சரி, ஐயாவுக்கு மற்ற பகுதிகளில் எடுத்ததுக்கெல்லாம் சொல்லுவார். அந்த பகுதியில வந்திருந்தா சொல்லுவார், தெரியல. வேற என்ன, எல்லோருக்கும் நன்றி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. டேவிட் அண்ணா வாழ்த்து சொன்னவர். டேவிட் அண்ணாக்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி. நன்றி 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 வாணி அக்கா. நன்றி வணக்கம். சில வேலை ஐயாவுக்கு மறந்துருக்கலாம். ஐயா பின்பு ஒரு முறை பார்த்து விட்டு சொல்லுங்களையா. அதுல ஒரு கதை இருந்ததா எனக்கு மறந்து போனேன். அது மட்டக்களப்பில் உள்ள மாமாங்க பிள்ளையார், அதுல ஒரு கதை இருக்கு அமிர்தகளி இடத்துல. அது மாமாங்க பிள்ளையார் ஞாபகம் பண்றது எனக்கு. ஃபேமஸான பிள்ளையாரோ மாமாங்க பிள்ளையார் ஃபேமஸ். அந்த குளத்திலும் அந்த மூலஸ்தானம் இருக்கும் இடத்திலையும் ஏதோ தொடர்பு வைத்து ஏதோ எனக்கு ஒரு சரித்திரத்தை நாங்கள் ஏற்படுத்தலாம், சரித்திரத்தை மாற்ற முடியாது. எனவே நான் தெரியாமல் அதை கலைப்பது சரியில்லை. இப்போ ஒரு பெரிய பிள்ளையாரும் மட்டக்களப்பில் தான், ஞாபகம் இல்லை எனக்கு. எல்லா இடத்தையும் விட அந்த இடத்துல பெரிய பிள்ளையார் பெருசாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த இதெல்லாம் ஒரு இளையவர் காட்டியிருந்தார் ஒரே அரை மணி நேரத்தில். பழத்தாவிள பிள்ளையார் ஒன்று அதுக்கும் பிரசித்தி.
இல்லை பிரசித்தி என்பதை விட பெரிய உருவம், பெரிய சிலை உள்ள பிள்ளையார் மட்டக்களப்பில் இருக்குன்னு சொல்லி. மட்டக்களப்பில் நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே அங்கே தான் பெரிய பிள்ளையார்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, நன்றி நன்றி. நன்றி. இங்க கோணேஸ்வரத்துல ஒரு கையாட்டி ஒரு கேள்வி கேட்கலாமோ? கேள்வி ஆன்மீக பாலம் ஐயா தான் கேள்வி கேட்கணும். வணக்கம் ஐயா, உற்சாக வணக்கம். நான் முதல் சொன்ன மாதிரி ஆதவனுக்கு எக்ஸாம் வருது, கோயிலுக்கு போய் கும்பிட்டு தான் இதன் தோணுமோ, இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வாங்கின ஆசீர்வாதம் காணுமோ? ஐயா சொல்லுங்க. எனக்கு உங்கள்கிட்ட வாங்கின ஆசீர்வாதம் காணும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க கோயிலுக்கு போகணுமோ இல்லாட்டி இது காணுமோ எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. அதுக்கு இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுனா போடும் அம்மா, கோயிலுக்கு போய் செய்யணும் சொல்லல. மூத்தோர் சொல்லும் உங்களை போல பெரிய ஆட்கள்கிட்ட இருந்து வர்ற ஆசீர்வாதம் காணும் என்று நான் நினைக்கிறேன். முதல் மாதா பிதா அவ்வளவுதான். முதல் அம்மா அப்பாவை வணங்கி கும்பிட்டாலே போடும். இந்த ஆலயங்களை போய் தொழுவதை விட மாதா பிதா குரு 3 பேரும் அனுகிரகம் வந்தாலே போடும் அம்மா. மிக்க நன்றி ஐயா, இப்பதான் மனசுக்கு இன்னும் திருப்தியா இருக்குது. மிக்க நன்றி. மற்றது இந்த என்னது இது வருது என்னையா, அச்சய திருதி, அது கடைக்காரங்களுக்கு தானே. முழு பேரும் போய் அதுல நிக்கிறாங்க. ஏன் தான் நிக்கிறாங்களோ தெரியலையா. இதுல நிக்கிறாரு நகை கடைக்கு முன்னால காசு இருக்கு, கடை வியாபாரிக்கும் பாவம் தானே. அந்த ஆளும் வியாபாரம் கூட தானே ஒண்ணு. அதெண்டா உண்மைதான். அப்ப நீங்க எதிராவது ஆள் கைவுல? எனக்கு இதுல நம்பிக்கையும் இல்லை, நான் போறதும் இல்லை, வாங்குறதும் இல்லை. வாங்குறத போடுறதும் இல்லை. உள்ளதே காணும். இப்ப யார் அதை போட்டுட்டு நிம்மதியா போகல, அதுதானே ஐயா. அப்ப அதை விட அது தேவையில்லை தானே. வாங்கி சேர்க்கிறதா? சேர்த்து என்ன செய்யறது வாங்கிக்கா. ஜாண்டி என்ன இன்றைக்கு அமைதியா இருக்கிறா? அவர் வேலையில் இருக்கிறார் போல. இல்ல அஜய பாத்திரம் எந்த பிறகு காசு இல்லை போல பொறாமப்படணும். கியூல நிக்கிறாங்க. நாங்க அக்ஷய தேதி அவர் பாத்திரத்தோடய நிக்கிறார் பாருங்க. நான் ஏற்படுறதுக்கு பொறாமப்படையில ஜாண்டி, அத ஒவ்வொருத்தட்ட நம்பிக்கை இல்ல. பணம் காசு இருக்கிறாக்கள் தான் இப்போ நிற்பினான் வாங்குறாங்க. இல்லாதாக்கள் என்னண்டு போய் நிற்பினாங்க. சும்மா உள்ள மணி பிளான்ட்டை கொண்டு வீட்டுக்குள்ள வைப்பார்கள். என்ன கேட்டா மணி கொட்டுமா, பணம் வேறு மாமல்லுக்கு. அப்ப எத்தனை வீட்டுல போட்டிக்கிட்டா கொஞ்சம் அறியத்தான் பண்ணுது. நாங்களும் வச்சல் இருக்கிற பணத்தை காணையில் எல்லாம் பிஸ்னஸ் தான். எல்லாம் இப்ப இங்க இருக்கிறது எல்லாரும் பணக்காரரும் போயினமண்டி இல்ல. நான் சும்மா சொன்னேன். இல்ல நான் இல்ல, அதான் சில பேர் வாங்குறவை அதுல ஏதோ இது இருக்கிறபடியா தானே வாங்க போய் நம்ம நன்மை ஏதோ இருக்காண்டு இருக்கிறோம், அல்லது சொல்ல கேட்டிருக்கிறோம், அல்லது அடுத்தவர்கள் போறார்கள் நாங்களும் போவோம் என்று வாங்குவோம் என்று நினைக்கிறார்களும் இருக்கிறோம் தானே. அதால விலை இருக்குமோண்டு வாங்கி பார்த்து இருக்கா வாங்குவோம் இருக்கிறார்களும் இருக்கணும் தானே. சரி, இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தாங்க. அந்தந்த காலமுறைகளை அந்த அனுபவிச்சா அவர்களுக்கு சந்தோஷம் தான். வீட்டுல சாமி படம் இருக்குது, சாமி சிலை இருக்குது, ஆனா நாங்கள் கோயிலுக்கு போறோம் தானே. அது மாதிரி வீட்டுல கும்பிடுறத கோயிலுக்கு போயிட்டு வாரதுல மன திருப்தியும் ஒரு சந்தோஷமும். மனம் திருப்தியா இருந்தால் அது மாளிகை தான், மனம் கொண்டதே மாளிகை. வீட்டுல கும்பிட்டு திருப்தி என்றால் அது மாளிகை. எனவே இந்த தினங்களை வச்சுக்கொண்டு வியாபாரம் ஒட்டு மொத்தமாக இந்து சமயம், இந்து மதம், சைவ சமயம் என்பதெல்லாம் பிசினஸ் ஒரு மதம் தானே, சமயம் தானே, எல்லா விதத்திலையும். இல்ல இப்ப அக்ஷய திதி என்பது அது கொமன் தானே, அதுக்கும் சமயத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லத்தன. ஆனால் அதுக்குள்ளேயும் நம்மவர்கள், அதாவது இந்து பீப்புள் தான் அதுல ஒரு நம்பிக்கை வச்சு வாங்குகிறார்கள். அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையா?
அப்பயே அதையும் இதுக்குள்ள ஓட்டினார்கள், அதுவும் விளங்க இல்லை. அட்டமியில நல்ல நாள் நகை வாங்குறதுக்கு சொன்னால் அட்டமியில கூடும் ஜனம். இல்லை இல்லை, அது சொல்ல. இப்போ அக்ஷய திதின்றது இஸ்லாமிய மக்கள் வாங்கலாம், கிறிஸ்தவர்கள் வாங்கலாம், இப்போ இந்துக்கள் வாங்கலாம், மற்றவர்கள் வாங்க. அதே இதுக்கு மட்டும் நம்மவர்கள் தான் ஓடுவார்கள். நம்பிக்கை கையில இருந்தால் நம்பிக்கை. நம்பிக்கை. சரி, வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் ஐயா அவர்கள் ரொம்பவே யோசிக்கிறார். ஐயா அவங்களிடம் எது இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. மக்கள் வர குறைவு இன்றைக்கு ஒருடே தானே உறக்கத்தில் இருக்கிறார்கள் போல. இதை பற்றி சொல்ல இது ஐயா இப்போ இந்த 3 ராசிகளுக்கும் தானே சொன்னீங்க இந்த குருமாற்றம். மற்ற ராசிகளுக்கு என்ன மாதிரி இருக்கும்? அது மத்தியமம் அம்மா. மத்தியமா. குருவுடைய பார்வை கோடி புண்ணியம். மற்ற ராசிகளுக்கு கொஞ்சம் மத்தியம பலனா இருக்கு, குறைவா இருக்குமா? பாதகங்களா இருக்கு, அமையாது தானே. கிரகங்களுடைய பார்வை பார்க்கும்போது 7 சனி நடக்குது. சில பேருக்கு வீடு அமைத்தல், வஸ்து வாகனம், வியாபாரம். இந்த குரு பார்க்கும்போது தனிப்பட்ட விவாகங்கள், நல்ல பரீட்சை பாஸ் பண்ணி டாக்டராவோ இன்ஜினியராவோ பாஸ் பண்ணி பல நாடுகளுக்கு போய் ரிவோல்ட் வாங்கக்கூடிய பலன்களை எல்லாம் தரும். அதுதான் குரு பலன் கோடி புண்ணியம்னு சொல்றது. 2 பேரும் கன்னத்தில் இருந்து கையெடுங்க ப்ளீஸ். 2 பேரும் ஒரேடியா வடியா வச்சிருக்கிறீங்க காலங்கத்தால. நல்ல இடத்துல இருக்கிறார் குரு. இப்போ இதுக்கும் சமயம் சார்ந்த விளக்கம் தான். நான் பழமையா நடந்து கதைக்கிறேன். பிறகு ஐயா இன்றைக்கு கார் ஓடிக்கொண்டு கதைக்கிறேன். அதாலதான் நிப்பாட்டி போட்டு போனை வடிவா பிடிச்சு கொண்டு கதைக்கோணும் பிளான் பண்ணியே காரை நிப்பாட்டிட்டு பிடிச்சு கதைக்கிறேன். இன்னைக்கு சரிதானே ஐயா? ஸ்டாண்ட்ல வச்சு தானே வைக்கிறீங்க. இல்ல விட்டு விட்டு கிட்ட வச்சு விட்டு விட்டு வருது. அப்படியா? இப்ப வாணியக்கா இப்ப சரியா சொல்றாங்க. ஸ்டார்ட்ல இருந்தாலும் போலீஸ் பிடிப்பான். ஸ்டார்ட்ல இருந்து நிப்பாட்டின ஆடும் வாகனத்தை வாகனம் ஸ்டார்ட்ல இருந்தால் போலீஸ் பிடிக்கலாம் என்று சொல்றாங்க. அது ஒரு தரம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. வேறு சைட்ல பார்க் பண்ணி போட்டு காரை ஆஃப் பண்ண வேணும். காரை ஸ்டார்ட்ல வச்சு கொண்டு கதைச்சால் குற்றம் என்று அந்த நாளையில கதைச்சவங்க ஸ்டார்ட்ல வைக்க தேவையில்லை தானே. இப்போ ராதிகா அப்படின்னு 2 மணி நேரம் வெயிட் பண்ண தான் வேணும். அதவனுக்காக சும்மா என் பேட்டரியை வீணாக்குவான் ஸ்டார்ட்ல விட்டு. அப்ப இந்த வருஷம் எந்த ராசிக்கு நல்லதையா? 12 ராசிகளுக்கும் சிறப்பு தான். சூரியன் மேஷத்துல சூரியன் சித்திர மாசம் பிறந்தவனே வருஷ பருவ பலன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க தானே. கைராசி இந்த இவ்வளவு கை விசேஷங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்களே. அது ஒவ்வொரு பஞ்சாங்கங்கள் ஒவ்வொரு மாற்றமா சொல்லும். என்ன இருந்தாலும் நாங்கள் தெய்வம் தொழால் தொழுகிறார் பெய்யன பெய்யும் மழை சொல்ற மாதிரி கடவுளை கும்பிட்டு நம்முடைய கடன்களை செய்யணும். நிச்சய கடன் என்ன இருக்கு? வழிபாடு தெய்வத்தை தொழணும். என்ன தெய்வத்துடைய அருள் இல்லாம ஒரு அருளும் இல்லை. அது உண்மை, அது உண்மை. ஈசன் அண்ணாவிட்ட தொலைபேசி பேசுகின்றன மக்கள். சரியா? ஐயா இந்த வீட்டுக்கு மஞ்சள் இப்போ அக்ஷய திதிக்கு உப்பு வாங்கி வைக்க வேணும்னு சொல்கிறது தானே ஐயா? இப்போ நாங்கள் சாமி படத்துக்கு ஒரு மண் சட்டியில் வைப்போம் தானே உப்பு வாங்கி. அந்த உப்பை என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வருடம் மாற்றணுமா அல்லது அப்படி இருக்கிற நல்லதா? அல்லது சில பேர் வெள்ளிக்கிழமை மாற்றுவாங்க, சில பேர் பௌர்ணமி மாற்றுவாங்க, சில பேர் இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் சொல்றாங்க தானே. அதாவது தை மாசம் முதல் ஆடி மாசம் வரைக்கும்
ஆடியிலேருந்து மார்கழி மாசம் இருக்கு. இந்த கல்லுப்பு கரையாது தானேம்மா, கல்லு அப்படியே இருக்குமோ? அது அப்படியே வச்சு விட்டால் இந்த உப்பு இருந்தாலே திஷ்டி பரிகாரங்களுக்கு விளக்கமாக. அதாவது சில பேர் சொல்லுவாங்க திஷ்டி இருந்தால் ஒருபடி உப்பு எடுத்து தலையை சுற்றி தண்ணீரை கரைச்சி விடுங்கோ அப்படிம்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல மூத்தவங்க செய்து வந்த பரிகாரங்கள் தான் இப்பவும் நடைமுறையில இருக்கு. உற்சாகம் ஒண்ணும் உண்டு பண்ணல. ஆனா சாமி தட்டுல சாமிக்கு பக்கத்துல வைக்கோடுமா ஐயா உப்பு? நம்ம சாமிக்கு பக்கத்துல உப்பு வைக்கோடுமா சாமி தட்டுல? அதாவது வாசப்படிக்கு முன்னுக்கு ஒரு திண்டு மாதிரி இருக்குமே, ஆனால் அங்க பூசணிக்காயம் வச்சு உப்பும் வைக்க. இதெல்லாம் வாஸ்துவை பத்தி சொல்றது. வாஸ்தவியம் வஸ்துவாகனம். வாஸ்து சரியா இருந்தால் அந்த வீட்டுக்கு உப்பெல்லாம் வைக்கும்போது லட்சுமி வசீகரம் வரும். வசீகரத்தன்மை உண்டாகத்தான் தானே இந்த பரிகாரம் சொல்றது என்னது, நன்மை படுறதுக்கு வேண்டிதான். தெரியுங்களா? அப்ப நாங்கள் நல்லா இருக்க வேணும், நல்ல வருமானம் வர வேணும், இதெல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த மேற்கொண்டு முன்னேற்றத்துக்கு உள்ள வழிதான் பரிகாரம். இப்பதான் இந்த வாஸ்துக்கு விளக்கம் விளங்குது வாணியக்கா. சொல்லுவீங்க வாஸ்து சரியில்லை வீட்டா மாத்தன்னு சொல்லி. அதுக்கு என்ன செய்யறது? இங்கே வீடு நாங்கள் இப்போ காணி வாங்கி கட்டினா வர விஷயம், அதை பார்த்தே கட்டலாம். உள்ள வீட்டுல இருக்கிறது கொண்டும் பண்ண முடியாது. எது எதுவும் இப்ப ஐயாண்ட வாயில இருந்து வாஸ்து கண்டு வரத்தான். ஓ அப்படி, அதுதான் அதுக்கு அர்த்தமாண்டு விளங்குமா. வீடு இப்படி வாங்கினாலும் வீட்டுக்கு ஒரு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு ஒன்று தானே, அதை பார்த்து வடகிழக்குல, வடகிழக்கு என்பது பைரவர் இடம். கோயில போனீங்கன்னா வடகிழக்கு கோயில பைரவர் எங்க இருக்காரோ அதான் வடகிழக்கு. அப்படி அந்த வடகிழக்கு மூலையில துப்புரவாக்கி அந்த இடத்துல ஒரு பூசணிக்காய் மஞ்சள் கட்டியெல்லாம் வச்சு தினம் ஒரு விளக்கேற்றி கும்பிடும்போதுமா பெரிய பெரிய வாசுக்கு பரிகாரம் செய்த புண்ணியமாக. இப்ப இலங்கையில இருந்த காலத்துல நான் பார்த்திருக்கிறேன், பல ஊர்களுக்கு போய் பார்த்திருக்கிறேன். வீட்டு வாசல்ல ஒரு தடியை நிப்பாட்டி அது மேல ஒரு டின் அடிச்சு அதுக்குள்ள தினம் 6-7 மணிக்கு சாயந்தரம் விளக்கு வைப்பாங்க. அது பைரவர் வழிபாடு மாதிரி. ஆமாமா, அது செய்யறது ஊர்ல இருக்கு. அதெல்லாம் அம்மா எல்லாம் செய்யாது செய்ய நான் செய்யாம விட்டுட்டோம். இங்க லண்டன்ல பூசணிக்காய் அப்படின்னு தொங்க முடியாது, ஏன்னா குளிருக்கு அழுகி போகும். அதனாலதான் வடகிழக்குல வீட்டுக்குள்ள சின்ன ஒரு பாத்திரத்துல வச்சு விட்டோமானால் இந்த வாஸ்தவியம் வஸ்துவாகனம் நமக்கு அந்த திஷ்டி தோஷங்கள் செயல்பாடுகள் உள்ள தோஷங்கள் நீங்கி விடும் என்பது வித்தியாக இருக்கு. இப்ப பச்சை கற்பூரம் வைக்க சொல்லுவீங்க தானே, தண்ணி விட்டு வைக்கிறது ஐயா பாத்திரத்துக்குள்ள? பச்சை கற்பூரம் சும்மா வைக்கணும். சும்மா வைக்கிறது வீட்டுக்கு ஒரு கிண்ணத்துல பச்சை கற்பூரம் வாசனாதி திரவியம் தானேமா. வாசனாதி திரவியங்களை வைக்கும் போது அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை மனத்தை மாற்றும். நம்ம மனசுல ஒரு கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வரவிடாது, கோபம் வரவிடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் சொல்லப்பட்டு. அது என்ன வாணியக்கா பச்சை கற்பூரம்ன்றது என்ன ஐயா? கற்பூரம் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கற்பூரம் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் வாசனையா இருக்கும். அத வாசல்ல வைக்கணுமா ஐயா? இல்ல, ஒரு கிண்ணத்துல வச்சு சுவாமி ரூம்ல வச்சு விட்டா போகும். சும்மா அண்டை போட்டுட்டு அது இதுக்கு மருத்துவ குடம் மற்றது எல்லாத்துக்கும் இப்ப கோயில்ல தார அந்த என்ன சொல்றது அந்த தண்ணீர் அதுக்கெல்லாம் போட்டு தான் செய்யறதா. அது மருத்துவ குணம். அது எங்க தமக்கடியல்ல வாங்கலாமா? இங்க இருக்கு, நான் தாரன் வீட்டு இருக்கு. கற்பூரம் தான் கொஞ்சம் பெருசா கிடைக்கும். கற்பூரம் தான் கொஞ்சம் கல்லு மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும். அது உண்மை, தேடினால் கிடைக்கும். அது உண்மை. இல்ல கடை எல்லா கடையிலும் இருக்கு, வீட்டு நான் தாரேன். மருந்து கடையிலும் சரி, இப்ப எல்லாம் பெஸ்ட் ஃப்ரூட் அந்த மாதிரி கடைகள்ல எல்லாம் மருந்து சாமான இப்ப இலங்கையில இருந்து வருகை வருது. நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கி வைக்கலாம். அந்த கோயில்ல குடிக்கத்தார நீருக்கு என்ன பேர் ஐயாது? கோயில்ல குடிக்கத்தார அந்த நீர் அதுக்கு என்ன பேர்? தீர்த்தம். தீர்த்தம், அபிஷேகம் பண்ணின தீர்த்தம். அதுல ஏலக்காய் ஜாதிக்காய் எல்லாம் போட்டுருப்பாங்க. பச்சை கற்பூரம் போட்டு தாரன்னு சொன்னீங்க. துளசியில இப்ப
மூடல் உங்க வீட்டுக்கு பக்கத்துல லட்சுமி கோயிலுக்கு போனீங்கன்னா துளசி தீர்த்தம் தருவாங்க. ஓகே. துளசி அது போட்டு தருவாங்க. எல்லாம் தேக சுத்தி பண்ணத்தான் அம்மா. அதுக்கு தேகம் அடிக்கடி ஓகே. இங்க தேகம் அடிக்கடி சுத்தம் இல்லாம போறதுனால தேக சுத்தி பண்ணி கொள்வது, சரீர சுத்தி, கிரக சுத்தி, வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் தெளிக்க சொல்லுவாங்க, கோயிலும் தருவாங்க. சிறப்பான ஒரு இது. ஐயா 9 ஆச்சு ஐயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப 2 வானொலி நேரம் 9:21. நாங்க நிறைய செய்வோம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லுறேன் ஐயா. நிகழ்ச்சி செய்யல ஐயா மட்டும்தான் நீங்க கேட்டு இருக்கிறது லண்டன் தமிழ் FATV-க்களால கேக்குறீங்களா? அது அடிக்கடி சொல்லுறேன். வேற அதுவும் கேக்குறேன் நான். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். ஆறு தளந்தோள் வாழ்க, அரும்புறம் வாழ்க, வெப்பை கூடு செய் தனியேல் வாழ்க, துப்புறம் வாழ்க, செவ்வேளேனி மஞ்சை வாழ்க, ஆனிதன் அடங்கும் வாழ்க, மாநிலா வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாரும் சொல்லி நடாமவனுக்கும் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டு அனைத்து அன்புத்தங்களுக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்க வெளியிலேயாக சந்தோஷமா இருந்தது. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். இன்றைக்கு எல்லாம் இருக்கும் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, தொடர்ந்து வணக்கம். இந்த நிகழ்ச்சி எனக்கு இல்ல இப்ப பொறிச்சொல்ல மற்ற 3 விஷயம் அதுக்கு பிரஜாண்டி சரி நிறைவுக்கு வருகின்றது. ஆன்மீக பாலம் தொகுப்படும் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். இன்று வாரம் 532 இணைந்திருந்தோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன